சன்னி லியோன் என்றால் யார் என தெரியாத அளவுக்கு அரசு அதிகாரிகள் அம்புட்டு அப்பாவிகளா என வியக்க வைத்திருக்கிறது பிரபல நடிகை சன்னி லியோன் பெயரில் நடந்துள்ள மோசடி சம்பவம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவது போல சத்தீஸ்கர் மாநில பாஜக அரசு திருமணமான பெண்களுக்கு மாதம் தலா 1000 ரூபாய் உதவித்தொகையை வழங்கும் மாதாரி யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த தொகையானது பயனர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரபல நடிகை சன்னி லியோன் பெயரில் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் சன்னி லியோனின் கணவர் என்கிற இடத்தில் பிரபல நடிகரான ஜானி சின்சியின் பெயர் குறிப்பிட்டிருப்பது அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விசாரணையில் பஸ்தார் பகுதியில் உள்ள தலூர் கிராமத்தை சேர்ந்த வீரேந்திர ஜோஷி என்பவர் சன்னி லியோன் பெயரில் போலி வங்கிக் கணக்கை தொடங்கி மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. அரசு அதிகாரிகளின் ஆதரவு இல்லாமல் வீரேந்திர ஜோஷி இப்படி ஒரு மோசடியை அரங்கேற்றி இருக்க முடியாது என்பதால் அவரது விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளித்த அதிகாரிகள் யார், இந்த மோசடிக்கு துணையாக இருந்த அதிகாரிகள் யார் எனவும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. மாதாரி வந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பணம் பெற்று வரும் 50% வங்கிக் கணக்குகள் போலியானவை என ஏற்கனவே காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நடிகை சன்னி லியோன் பெயரில் அரசின் உதவித்தொகை மாதம் செலுத்தப்பட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.